ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பலப்படுத்துவாராக. அல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வதித்து வளமிக்க வாழ்வை கொடுக்க அவர் உங்களுக்கு போதுமானவர், உங்களுக்கு நிறைவான கர்த்தராயிருக்கிறார். அல்லேலூயா. குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சகலமும் என்னாயிரும் நிறைவாய் மாறிவிடும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில எங்கெல்லாம் குறைவுகள் இருக்கிறதோ அத்தனை குறைவுகளும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாய் நமக்கு மாறிவிடுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. சகலமும் கிறிஸ்துவுக்குள் நிறைவாய் மாறிவிடும். அதான் வேதம் சொல்லுகிறது, நிறைவானது வருகிற பொழுது குறைவானது என்ன செய்துவிடுமா, ஒளிந்து போகும் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் நிறைவான இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில வருவார் என்றால், நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய ஆசீர்வாதத்திலே, நம்முடைய பாதுகாப்பிலே எங்கெல்லாம் குறைவுகள் இருக்கிறதோ அந்த குறைவுகள் எல்லாம் என்ன ஆயிருமா, நிறைவாய் மாறிவிடும். இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில பரிபூரணமாய் வெளிப்படுகிற பொழுது, பரிபூரணமாய் வருகிற பொழுது நம்முடைய குறைவுகள் அனைத்தும் நிறைவாய் மாறிவிடும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவரை நாம் உறுதியாய் பற்றி கொள்வோம். ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டு அவரையே தொடர்ந்து பின்தொடர்வோம். அவரை எந்த அளவுக்கு நாம சார்ந்து நிற்கிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்கி தருகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. வேதனைகளை மாற்றுவார், கண்ணீரை துடைக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய கவலைகளை மாற்றுகிற தேவன், வருத்தங்களை மாற்றுகிற தேவன். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலெல்லாம் நம்ம வருத்தப்பட்டு கவலைப்பட்டு கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறோமோ அந்த சூழ்நிலைகளுக்குரிய காரியங்களை எல்லாம் கர்த்தர் மாற்றி ஆசீர்வதித்து காரியங்களை வாய்க்க செய்து நம்முடைய கண்ணீரை துடைக்கிற நல்ல ஒரு தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. நிச்சயமாக எப்பேற்பட்டதான போராட்டமாயிருந்தாலும் பிரச்சனையாயிருந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறவராயிருக்கிறார், சந்தோஷத்தை கொடுக்கிறவராயிருக்கிறார். எந்த ஒரு ஆசீர்வாதம் தாமதமாயிருந்தாலும், எந்த ஒரு காரியம் தாமதித்தாலும் தேவன் அந்த காரியத்தை நேர்த்தியாக அழகாக நிறைவேற்றி தருவார். அல்லேலூயா. ஆசீர்வதித்து கொடுப்பார். அல்லேலூயா. அவர் விடுதலை கொடுக்கிறவர், அவர் சுகம் கொடுக்கிறவர், அவர் ரட்சிப்பை ஈவாக கொடுக்கிறவர். அவருடைய கிருபை பெரியது, அவருடைய இரக்கம் பெரியது, அவருடைய தயவு பெரியது, அவருடைய அன்பு பெரியது, அவருடைய காருண்யம் பெரியது. அல்லேலூயா. அவர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரியவராகவே இருக்கிறார். அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. இதிலும் மேலானவைகளை நீங்கள் காண்பீர்கள். கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஒரு நாளும் ஒருபோதும் ஒருவருக்கும் பொய் சொல்லாது நிறைவேறாமல் போகவே போகாது. அவருடைய வாக்குத்தத்தங்கள் நிச்சயமாக ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாய் பிரதிபலிக்கிறது மாத்திரமல்ல, அது நிறைவேறியே தீரும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துனுடைய சத்திய வார்த்தை ஒருபோதும் பொய் சொல்லவே சொல்லாது. அது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில, உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும். ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். நீங்கள் எதிர்பார்க்கிற பதில் கிடைக்கும், நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவுகள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் என்ன எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த எதிர்பார்ப்பிலே நல்ல தீர்வுகளை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. சோ கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக, உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய நிர்வாகத்தினுடைய வருமானத்தை, உங்களுடைய சரீர சுகபலத்தை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சோ கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு கூட ஒரு நல்ல வார்த்தையை தந்திருக்கிறார். அந்த வார்த்தையை சற்று தியானித்து நாம் கடந்து சொல்லுவோம். சங்கீதம் 32 அதிகாரத்தில் 8வது வசனத்திலே அருமையான ஒரு நல்ல வார்த்தை சொல்லுகிறது. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன்,
உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று ஆண்டவர் இந்த நல்ல ராத்திரி வேளையிலே, ஆண்டவர் இந்த நடு ராத்திரியிலே நமக்கு நல்ல வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை எந்த தருணத்தில், எந்த சூழ்நிலையிலே, எந்த நேரத்தில், எப்படிப்பட்ட ஸ்தோத்திரம் சமயத்திலே நீங்கள் கேட்கிறீர்களோ உங்கள் அனைவருக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு ஸ்தோத்திரம் நான் போதித்து வழி நடத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் நமக்கு நல்ல போதனைகளை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். நமக்கு அழகாக போதிக்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆலோசனை கொடுக்கிற கர்த்தர், அவர் நமக்கு நல்ல போதனை செய்கிற கர்த்தர், நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காண்பிக்கிற கர்த்தர். அல்லேலூயா. நம் மேல் அவருடைய கண்ணை வைத்து நமக்கு என்ன சொல்லுகிறவராம்? ஆலோசனை சொல்லுகிறவர். அவர் போதிப்பதில் நமக்கு ஒரு நல்ல போதகராக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் நடக்க வேண்டிய வழியை காட்டுவதில் நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நம்ம மேல அவர் கண்ணை வைத்து நம்மை ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் அவருடைய ஆலோசனையின்படி நடத்துகிற கர்த்தர். அல்லேலூயா. இந்த உலகத்துல நமக்கு எதிர்பார்க்கிற ஆலோசனைகள் நண்பர்களிடத்திலிருந்து, உறவுகளிடத்திலிருந்து, அல்லது உற்றாறு உறவினரிடத்திலிருந்து நமக்கு கிடைக்காமல் போகலாம். ஆனால் நம்முடைய காரியங்களுக்கெல்லாம், நம்முடைய தேவைகளுக்கெல்லாம், நம்முடைய எதிர்பார்ப்புகளுக்கெல்லாம், நம்முடைய தீர்மானங்களுக்கெல்லாம் பரலோகத்திலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு ஆலோசனை கிடைக்கிறது. அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், என் கண்ணை வைத்து உனக்கு என்ன செய்வேன்? ஆலோசனை சொல்லுவேன். உங்களை என்னையும் கண்ணின் மணிவோடு பாதுகாக்கிற தேவன். அல்லேலூயா. அவர் நம்மளை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். எப்பொழுதெல்லாம் நமக்கு ஆலோசனைகள் தேவைப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் அவர் நமக்கு தேவையான ஆலோசனைகளை கொடுக்கிற கர்த்தர். ஆதலால் தான் அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் ஆலோசனை கர்த்தர் என்று. அல்லேலூயா. நிச்சயமாக வீடு கட்டுகிற காரியமாயிருக்கட்டும், திருமண காரியங்களாயிருக்கட்டும், அல்லது ஸ்தோத்திரம் உங்களுக்கு பலவீன காரியத்திலே சுகத்துக்குரிய காரியமா இருக்கட்டும், ஸ்தோத்திரம் பலத்துக்குரிய காரியமா இருக்கட்டும், பண காரியமா இருக்கட்டும், பொருளாதார காரியமா இருக்கட்டும், எந்த ஒரு காரியமானாலும் தேவன் பரலோகத்திலிருந்து நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவர். எப்படி என்றால் அவருடைய வார்த்தைகள் மூலியமாக, சத்திய வசனத்தின் மூலியமாக நமக்கு அவர் ஆலோசனை கொடுப்பார். அவருடைய கண்கள் நமக்கு நேராக வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் நம்ம மேல அவருடைய கண்ணை பதித்து, அல்லேலூயா, அவர் கண்ணை நம்மீது வைத்து நமக்கு ஆலோசனை கொடுப்பார். நாம் எப்படியெல்லாம் நடக்க வேண்டும், நாம் எப்படியெல்லாம் செயல்பட வேண்டும், எப்படியெல்லாம் வாழ்வாதாரத்திலே வாழ்வை நாம் சீரும் சிறப்புமாக ஒரு சிறப்பு மிக்க ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டியான தேவன். ஆதலால் தான் வேதம் சொல்லுகிறது, நானே வழி என்று இயேசு சொன்னதாக. அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆதலால் அவர் நம்மை அழகாக வழி நடத்துகிறவர். அல்லேலூயா. அவர் நம்மள கைவிடவே மாட்டாருங்க. நமக்கு எப்பெல்லாம் போதனைகள் தேவைப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் அவர் நல் வழிகளிலே நம்மை போதித்து நடத்துகிறவர். எங்கேயும் இடறி போகாதபடிக்கு, எங்கேயும் நாம் வீழ்ந்து விடாதபடிக்கு, நாம் எங்கேயாவது முடங்கி விடாதபடிக்கு, எங்கேயுமே அடிமைப்பட்டு விடாதபடிக்கு நமக்கு நல் போதகத்தை போதித்து நம்மை வழிநடத்துகிற கர்த்தர். அல்லேலூயா. ஆதலால் ஆண்டவரை நாம் சார்ந்திருக்க வேண்டும், ஆண்டவரை நாம் பற்றி கொள்ள வேண்டும். எதற்காக என்றால் காலம் கடைசி காலம், மிகவும் கொடிய காலம், ஆபத்து நிறைந்த காலம். நம்மை சுற்றி நடந்து கொண்டிருப்பதையெல்லாம் பார்த்தால்
பயங்கரமான கோர சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் பத்திரிகைகளிலே, மீடியாக்களிலே நாம் பார்க்கிறோம். நம்மை சுற்றிலும் எல்லா இடங்களிலும் எங்க திரும்பினாலும் கோர சம்பவங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். கோர சம்பவங்கள் நடக்கிறதை, இயற்கை சீற்றங்கள் மூலியமாய் மனிதர்கள் அழிந்து போவதை நாம் கண்களால் பார்க்கிறோம், செவிகளால் கேட்கிறோம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே உங்களை என்னையும் அழகாக போதித்து வழிநடத்தி ஆலோசனை கொடுத்து நம்மளை பாதுகாக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை ஆபத்துகள், எத்தனை விபத்துகள், எத்தனை கோர சம்பவங்கள், எத்தனை கொடிய வியாதிகள், எத்தனை கொடிய கொள்ளை நோய்கள் வந்தாலும் ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு போதனை கொடுத்து, அவர் நமக்கு போதித்து, நம்மளை நல்வழி நடத்தி, அவர் கரம் பிடித்து அவர் கண்ணை நம்மீது பதித்து நமக்கு ஆலோசனை கொடுத்து நம்மளை தப்புவிக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மை தப்புவிக்கிற கர்த்தருங்க. தூக்கி விடுகிற கர்த்தர், கரம் பிடித்து நடத்துகிற கர்த்தர், நமக்கு முன்னே கடந்து செல்லுகிற கர்த்தர். எத்தனை ஆபத்துகள், எத்தனை பயங்கரமான காரியங்கள் நம்மை சுற்றிலும் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நீங்களும் நான் என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம். அல்லேலூயா. வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னார். அல்லேலூயா. நம்முடைய கூடாரங்களை வாதைகள் அணுகாதபடிக்கு கர்த்தர் பாதுகாக்கிற தேவன். மரண பள்ளத்தாக்கிலே கடந்து சென்றாலும் நீங்களும் நானும் அச்சப்பட வேண்டிய, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மரண கன்னிகளுக்கு நம்மை பாதுகாக்கிற கர்த்தர், நமக்கு அழகாய் கரம் பிடித்து வழிநடத்துகிற கர்த்தர் கூட இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேள்களையும் சர்ப்பங்களையும் மிதிப்பதற்கு நமக்கு கால்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அவர் நமக்கு போதித்து நடத்துகிற நல்ல போதகராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் ஒருத்தங்க ஆண்டவரை பார்த்து கூப்பிட்டான், நல்ல போதகரே என்று அழைத்தார். அல்லேலூயா. பாடல் கூட நம்ம என்ன செய்றோம், போதகர் வந்து விட்டார் என்று சொல்லி பாடுகிறோம். அல்லேலூயா. ஏன் போதகர் வந்திருக்கிறார்? நமக்கு நல்ல போதகத்தை கொடுப்பதற்காக. நம்முடைய ஆண்டவர் நல்ல ஒரு போதகர். அல்லேலூயா. அதான் சொல்றாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை. ஒவ்வொரு நாளும் எப்படி நம்ம நடக்கணும், எப்படி செயல்படணும் என்று சொல்லி நமக்கு என்ன செய்யறாரு, ஒவ்வொரு நாளும் அந்த வழியை காட்டுகிறாராம். ஒருவேளை வழி தப்பி போய்விடக்கூடாது, வழி தெரிந்து போய்விடக்கூடாது, வழி தடுமாறி போய்விடக்கூடாது என்பதற்காக நமக்கு சரியான வழியை காட்டுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நம்மளை ஒவ்வொரு நாளும் அனுதினமும் போதிக்கிற கர்த்தர் நம்ம கூட தாங்க இருக்கிறாரு. நல்ல வழியில நடத்துகிற கர்த்தர். அல்லேலூயா. நாம கூட சில நேரம் என்ன செய்றோம், வழி தடுமாறி போயிடுறோம், வழி தப்பி போயிடுறோம். ஆனாலும் ஆண்டவர் விடுறாரா? இல்ல. மகனே, நீ வழி தடுமாறி போனாலும், வழி தப்பி போனாலும் நான் மறுபடியும் உன்னை என்ன செய்வேன், போதித்து நல்ல வழி நடத்துவேன் என்ற ஒரு நல்ல போதகர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை பரிசுத்த வேதம் ஒவ்வொரு நாளும் நமக்கு போதித்து வழி நடத்துகிறது. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர் நம்ம மேல அவர் கண்ணை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் நம்ம மேல வைக்கப்பட்டிருக்கிற பொழுது சத்துருவானவன், பிசாசானவன் நம்மை கண்ணமிட முடியாது. அல்லேலூயா. எந்த சூழலையும் பிசாசானவன், சத்துருவானவன் உங்களுக்கு தீங்கு இழைக்கும்படியாய் எந்த சூழ்ச்சியையும் அவன் செய்ய முடியாது. எதற்காக என்றால், தேவன் உங்கள் மீது கண் வைத்து ஆலோசனை கொடுக்கிற கர்த்தர். பிசாசு கைவிடுவானா? பிசாசு நம்மளை தொட முடியுமா? முடியவே முடியாது. ஆனா கர்த்தர் கைவிடவே மாட்டார்.
அல்லேலூயா. தேவன் நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டார். பிசாசு நம்மை தொட இடம் கொடுக்கவே மாட்டார். ஏனென்றால் அவருடைய கண்கள் இந்த பூமி முழுவதும் உலாவிக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய 7 கண்களும் நம்ம மேல பதிக்கப்பட்டிருக்கிறதா. அல்லேலூயா. அவருடைய கண்கள் நம்ம மேல வைக்கப்பட்டிருக்கிறதுங்க. கர்த்தருடைய 7 கண்கள் நம் மீது வைக்கப்பட்டிருக்கிறது. சத்துரு ஒரு நாள் உங்களை நெருங்க முடியாது. சத்துரு உங்களை ஒரு நாளும் சேதப்படுத்த முடியாது. சத்துரு உங்களை ஒரு நாள் வழி தடுமாற போக விட முடியாது. அல்லேலூயா. ஒருவேளை அவன் உங்களை வழி தடுமாற, நம்மளை வழி தடுமாற வைக்க நினைத்தாலும் கர்த்தர் விட மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் அழிவை நோக்கி பார்க்கிறவன். கர்த்தர் வாழ்வழிக்க கர்த்தர். நம்முடைய ஆண்டவர் என்றைக்குமே வாழ வைக்கிறவர். சாத்தானோ பிசாச எப்படிப்பட்டவனா? அழிக்கவும் கொல்லவும் என்று வேறு ஒன்றுக்கு வரமாட்டான். ஆனா தேவன் அப்படி அல்ல. ஜீவனை கொடுத்து நம்மை ஜீவிய காலமெல்லாம் வாழ வைக்கிற தேவன். நமக்காக தன் ஜீவனையே கல்வாரி சிலுவையிலே கொடுத்த ஒரு நல்ல அன்பு தெய்வம். அல்லேலூயா. அவர் தன் ஜீவனையே கொடுத்தார். உங்களுக்காக எனக்காக தன் ஜீவனை கொடுத்து அவருடைய இரத்தத்தை சிந்தி பாடுபட்டு மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்றும் உயிரோடு இருக்கிற இயேசு கிறிஸ்து நம்மளை வாழ வைக்கிற தேவன். ஒவ்வொரு நாளும் நம்மளை போதித்து வழி நடத்துவார். கைவிடவே மாட்டாருங்க. என்ன கஷ்டம் வந்தாலும் சரி பொறுமையா இருக்கணும். என்ன பாடு வந்தாலும் பொறுமையா இருக்கணும். ஆண்டவர் ஒரு நாள் எல்லாவற்றையும் மாற்றுவார். எல்லாவற்றையும் ஒரு நாள் மாற்றுவார். எல்லாம் ஒரு நாள் மாறும். அல்லேலூயா. ஆண்டவரை நம்புகிற பொழுது, ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற பொழுது, தேவனாகி கர்த்தர் குடும்பங்களில பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். அவர் அற்புதம் செய்வார். அதிசயங்களை செய்வார். சுகத்தை கொடுப்பார். தீர்க்க ஆயுசை கொடுப்பாருங்க. தீர்க்க ஆயுசை கொடுப்பார். மரண நோய்கள், மரண கண்ணிகள் எல்லாம் முறியடிப்பார். எல்லா தடைகளை நீக்கி போடுவார். எல்லா தாமதங்களை விலக்கி போடுவார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமல்ல. அவர் போதித்து வழி நடத்துகிறவர். கண்ணை வைத்து ஆலோசனை கொடுக்கிறவர். கைவிடவே மாட்டார். கைவிடவே மாட்டார். என்ன ஆனாலும் பரவாயில்லை, இயேசு மட்டும் பற்றி கொள்ளுங்க. அவர் விடவே மாட்டார் உங்களை. நீங்க நம்புகிறது அவரால் வரும். நீங்க எதிர்பார்க்கிறது அவரால் உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்க எதிர்பார்க்கிற நன்மை அவர் நிச்சயமாய் உங்களுக்கு கொடுப்பார். உலகம் கிடைக்காது என்று சொல்லலாம். உலகம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை என்று சொல்லலாம். மருத்துவம் கைவிடலாம், மருந்துகள் கைவிடலாம், உலகம் கைவிடலாம். ஆனால் இயேசு கைவிட மாட்டார். நிச்சயமாய் அற்புதம் செய்வார். நிச்சயமாய் அதிசயம் செய்வார். எந்த விதத்தில் கட்டப்பட்டிருந்தாலும் கட்டுகளை நிச்சயமாய் அவிழ்ப்பார். கட்டுகள் உடைக்கப்படும். உங்கள் மீது, குடும்பத்தின் மீது, பிள்ளைகள் மீது சுமத்தப்பட்ட எல்லா நுகத்தையும் அவர் முறித்து போடுவார். அல்லேலூயா. சகல நுகங்களும் முறியடிக்கப்படும். தேவ பிள்ளைகளே, இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளை, இது கடைசி காலம். பயங்கரமான சம்பவங்கள் நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே, நீங்களும் நானும் வாழ்கிற இந்த காலகட்டத்திலே நம்மை பாதுகாக்க ஒரு உருண்டு. அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர் நமக்கு போதித்து வழிநடத்துகிறவர், நமக்கு வழியை காட்டுகிறவர், நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவர். அவர் கண்ணை நம் மீது பதித்து நம்மளை பாதுகாத்து வழி நடத்துகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. காரியத்தை முடித்து தருவாருங்க. காரியத்தை ஜெயமாக நடத்தி தருவார். ஆண்டவர் எல்லாவற்றிலும் நமக்கு, தேவனை சார்ந்திருக்கிற பிள்ளைகளாகி நமக்கு வெற்றியை தருவார். அல்லேலூயா. ஜெயமோ கர்த்தரால் வரும்.
குதிரையை யுத்த நாளுக்கு ஆயத்தமாய் இருக்கிறது. ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் ஜெயம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் வழியாய், இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தின் மூலமாய் நமக்கு சகலத்திலும் ஜெயம் உண்டு. நிச்சயமாய் வெற்றி உண்டு, நிச்சயமாய் ஜெயம் உண்டு, நிச்சயமாய் அற்புதம் உண்டு, நிச்சயமாய் நல்லது நடக்கும், நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண்போகாது. உங்கள் நம்பிக்கையிலே நீங்கள் தளர்ந்து போகாதீர்கள். உங்கள் ஜெபத்திலே நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். நிச்சயமாய் தேவன் உங்கள் வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்வார், அற்புதங்களை செய்வார். அவர் விடுவிக்க வல்லவர், அவர் தப்புவிக்க வல்லவர், அவர் பாதுகாக்க வல்லவர், அவர் தீர்க்க ஆயுசை கொடுக்கிறவர், நீடிய வாழ்வை கொடுக்கிறவர். நன்மையும் கிருபையும் உங்களை ஜீவனுள்ள நாளெல்லாம் பின் தொடரத்தக்கதாய் அவர் உங்க கூடவே இருந்து அவர் கிருபைக்குள் மூடி மறைக்கிறவர். நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார். பிள்ளி சூனியமோ மாந்திரியமோ செய்வனையோ ஏவலோ தகடோ மையோ உங்களை ஒன்று சேதப்படுத்த முடியாது. அவைகள் எல்லாம் இயேசுவின் இரத்தத்தினால் சுட்டி எரிக்கப்பட்டுவிடும். அவைகள் அழிந்துவிடும், அவைகள் செயலற்று போய்விடும். தேவன் விடுதலை கொடுக்கிறவர், உங்களை போதித்து வழி நடத்துகிறவர், விடுதலை கொடுக்கிற கர்த்தர். அவர் கண்ணை வைத்து ஆலோசனை கொடுத்து உங்களை எல்லா அந்தகார வல்லமைகளுக்கோ அவர் விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். கலங்காதே, திகையாதே. நானே உன் தேவனாகிய கர்த்தர், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், நான் உன் கூட இருந்து பெரிய காரியம் செய்வேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினவர். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவர். இதோ உலகத்தின் முடிவறிந்தும் சதா காலங்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர். பெரிய காரியங்களை செய்வார், பெரிய அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். அவர் உனக்கு செய்வது லேசான காரியம். உங்களுக்கும் எனக்கும் பெரிசாய் தெரியலாம், பெரிய காரியமாய் தோன்றலாம். ஆனால் தேவனுக்கு அது லேசான காரியம். வீடு கட்டுகிற காரியமா இருக்கட்டும், குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிற காரியமா இருக்கட்டும், திருமண காரியத்தை நடத்தி தருகிற காரியமா இருக்கட்டும், வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், வருமானமாக இருக்கட்டும், வியாதியிலிருந்து கடனிலிருந்து கண்ணீரிலிருந்து விடுதலை கொடுக்கிற காரியமாக இருக்கட்டும், நமக்கு பெரியதாய் தோன்றலாம், உலகத்துக்கு பெரியதாய் தோன்றலாம். ஆனால் இயேசுவுக்கு லேசான காரியம் கொடுப்பதும் விடுவிப்பதும் ஆசீர்வதிப்பதும். அல்லேலூயா. அவர் கைவிடவே மாட்டாருங்க. அவர் நம்மை கைவிடவே மாட்டார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு என்ன செய்வேன், ஆலோசனை சொல்லுவேன் என்று நல்ல வாக்குத்தத்தம் கொடுத்தவர் உங்களை நிச்சயமாக வழி நடத்துவார், நிச்சயமாக பாதுகாப்பார், நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்து உங்கள் கண்ணீரை துடைப்பார், உங்கள் வேதனைகளை மாற்றுவார், உங்களுடைய கவலைகளை மாற்றுவார், உங்களுடைய வருத்தங்களை மாற்றுவார். தேவ பிள்ளைகளே, எல்லா அந்தகார கிரியைகளுடைய வல்லமைகளை முறியடித்து உங்களை விடுதலையின் வாழ்க்கை வாழ வைப்பார். குடும்பங்களிலே சந்தோஷத்தை கொடுப்பார், உங்கள் வாழ்க்கையில மகிழ்ச்சியை கொடுப்பார், உங்களுக்கு நீதி வழங்குவாருங்க. உங்களுக்கு நீதி கிடைக்கும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவர் ஒருபோது ஒரு நாள் கைவிடுகிற தேவன் அல்ல. மாறாத தேவன், மகிமையான தேவன், மகத்துவம் உள்ள தேவன், மாறாத பிரமாணம் உடையவர். உங்க வாழ்க்கையில பெரிய காரியத்தை மகிமையாய் செய்து முடிப்பாருங்க. நிச்சயமாய் நிறைவேறும் உங்கள் காரியம். கைவிடவே மாட்டார். அப்படியே ஒரு விசை கண்களை போடுவோப்பா. கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரிசுத்தமான பரலோக பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே, இந்த நடு ஜாமத்தில் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஒரு மணி நேரமாவது விழித்திருந்து செபிக்க கூடாதா என்ற வேத வாக்கியத்துக்கு நாங்க
இதோ நாங்கள் இந்த நடு சாமத்தில் உம்முடைய சமூகத்திலே நிற்பதற்கும் உம்முடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து உம்மை மகிமைப்படுத்துவதற்கு உம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்கு நல்ல கொடுத்த வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நல்ல தருணத்திலே இந்த நல்ல வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, பார்க்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் பெரிய காரியங்களை, அற்புதங்களை, அதிசயங்களை நீ செய்வதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் என்று ஆண்டவரே இந்த நல்ல வேளையிலே உம்முடைய பிள்ளைகளுக்கு வாக்களித்த ஆண்டவரே, அவர்களை போதித்து நீர் வழிநடத்த போறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். கவலையை மாற்றி போடுங்கப்பா, கண்ணீரை மாற்றி போடுங்க, வேதனைகளை மாற்றி போடுங்க ஆண்டவரே. அவங்க துன்பங்கள், துயரங்கள் ஆண்டவரே நீங்கட்டும் ஆண்டவரே. அற்புதம் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும், சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதிகளும் மறைந்து போகட்டும் ஆண்டவரே. உள் உறுப்புகள் எல்லாம் உயிர்ப்பிக்கப்படட்டும் ஆண்டவரே. பாதிக்கப்பட்ட உறுப்புகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் பாதிப்புகள் நீங்கி சுகம் பெறட்டும். ஆரோக்கியமாய் வாழட்டும் ஐயா, ஆரோக்கியமாய் வாழட்டும், சௌக்கியமாய் வாழட்டும், தீர்க்க ஆயுசோடு வாழட்டும் ஐயா. தேவனாகி கர்த்தர் நல்ல சுகமாய் வாழ உதவி செய்யுங்கப்பா, நீடி ஆயுளோடு வாழ உதவி செய்யுங்கப்பா. மரண கட்டுகள் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே, எல்லா நுகங்களும் முறிக்கப்படட்டும் ஐயா. ஆண்டவரே, கஷ்டங்கள் கடனெல்லாம் நீங்கட்டும் ஆண்டவரே. கடனிலிருந்து விடுதலை கொடுங்கப்பா, கஷ்டத்திலிருந்து விடுதலை கொடுங்க, கண்ணீரிலிருந்து விடுதலை கொடுங்க, பாடுகளிலிருந்து, அவமானத்திலிருந்து, வேதனையிலிருந்து, துக்கத்திலிருந்து ஆண்டவரே நீர் விடுதலை கொடுப்பீராக, சந்தோஷத்தை கொடுப்பீராக, மகிழ்ச்சியை கொடுப்பீராக, சமாதானத்தை கொடுப்பீராக, நல்ல தூக்கத்தை கொடுங்க ஆண்டவரே. பிள்ளை சூனியங்கள், மாந்திரிகம், செய்வனை, ஏவல், மை, தகரெல்லாம் இயேசுவின் இரத்தத்தினால், இயேசுவின் நாமத்தினால் செயல் இழந்து சாம்பலாய் போவதாக விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. உங்க பிள்ளைகளுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கொடுப்பீராக ஆண்டவரே. வாகன வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பீராக. பண தேவைகளை சந்திங்கப்பா ஆண்டவரே. பொருளாதார தேவைகளை சந்திங்க. நல்ல வேலை வாய்ப்புகள், நல்ல வருமானங்களை கொடுப்பீராக ஆண்டவரே. அப்பா, எல்லா வறுமை, வெறுமை, தரித்திரம் எல்லாம் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. உங்க பிள்ளைகள் விடுதலையோடு வாழட்டும் ஐயா. நெருக்கடிகள், போராட்டங்கள் மாறட்டும் ஆண்டவரே. விடுதலை பெறட்டும், விடுதலை பெறட்டும் ஐயா. திருமண தடைகள் விலகி போகட்டும், நல்ல வரங்கள் கிடைக்கட்டும் ஆண்டவரே. நல்ல மனவாட்டியை கொண்டு வருவீராக, நல்ல மனவாளனை கொண்டு வந்து திருமணத்தை நடத்தி தருவீராக. திருமண தடைகள் விலகி போகட்டும் ஆண்டவரே. குழந்தை பாக்கியத்துக்கு தடையாயிருக்கிற அந்தகார வல்லமைகள் இயேசுவின் நாமத்திலே முறியடிக்கப்படுவதாக. குழந்தை பாக்கியங்களை கொடுப்பீராக. குழந்தைகளை பெற்றெடுக்கட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியங்களை கொடுங்க. அவங்களுடைய நிந்தைகள் மாறட்டும் ஐயா. ஓடி சபலமா எல்லா மலட்டு தன்மைகளும் முறியடிக்கப்படட்டும் ஐயா. பிள்ளை தாட்சிகளாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால். கர்ப்பப்பை உயிர்ப்பிக்கப்படுவதாக, கர்ப்பங்கள் உயிர்ப்பிக்கப்படுவதாக, கர்ப்ப வாசல் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால். கர்த்தாவே, திருமண தடைகள், குழந்தை பாக்கிய தடைகள், வேலை வாய்ப்பு தடைகள், வீடு கட்டுகிற தடைகள், நன்மைகளை பெறுகிற, ஆசீர்வாதங்களை பெறுகிற தடைகள் எல்லாம் விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தினால். நல்ல சுகம், சௌக்கியம், ஆரோக்கியம், சமாதான, சந்தோஷம், நிம்மதியான துக்கமும் நிம்மதியான விடியலை கொடுத்து ஆசீர்வதியும். பெரிய காரியங்களை செய்யும். உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சத்திய வார்த்தைகளின்படி ஆசீர்வதிப்பீராக. நன்மையும் கிருபை அவர்களை தொடரட்டும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்துட்டு